டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி வெற்றி பெறுவதற்கு நட்சத்திர வீரர் பும்ராவின் பவுலிங்கே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன்களை குவித்தது. கடைசி நேரத்தில் களமிறங்கிய ரொமாரியோ ஷெப்பர்ட் 10 பந்துகளில் 4 சிக்சர்கள் 3 பவுண்டரிகளுடன் 39 ரன்களை விளாசினார். அதேபோல டிம் டேவிட் 21 பந்துகளில் 45 ரன்களை விளாசினார். இதன் பின் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் சேர்த்து தோல்வியடைந்தது. டெல்லி அணி சார்பாக அதிரடியாக விளையாடிய ஸ்டெப்ஸ் 25 பந்துகளில் 7 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் உட்பட 71 ரன்களை விளாசினார். அதேபோல இளம் வீரர் பிருத்வி ஷா 40 பந்துகளில் 66 ரன்களை விளாசினர். மும்பை அணி சார்பாக கோட்ஸ்லி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதில் சிறப்பாக விளையாடிய ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. கடைசி ஓவரில் 32 ரன்கள் விளாசியதே மும்பை அணி வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அதேபோல் மும்பை அணியின் நட்சத்திர வீரர் பும்ராவும் மும்பை அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக வைத்துள்ளார். ஏனென்றால் 4 ஓவர்கள் வீசிய பும்ரா 22 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். எப்போதெல்லாம் மும்பை அணி சிக்கலில் சிக்கியதோ அப்போதெல்லாம் மும்பை அணிக்கு அட்டகாசமாக பந்து வீசினார். பவர் பிளேயில் 2 ஓவர்களை வீசிய பும்ரா அதன் பின்பு நீண்ட நேரமாக அட்டாக்கில் இருந்து வெளியேறினார். ஒரு கட்டத்தில் பிருத்வி ஷாவின் அதிரடி ஆட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத போது 12வது ஓவரில் மறுபடியும் பந்து வீச அழைக்கப்பட்டார். அந்த ஓவரில் அதிரடியாக ஆடிய பிருத்வி ஷாவின் விக்கெட்டை அற்புதமான யாக்கர் மூலமாக வீழ்த்தி அசத்தினார். பும்ராவின் அந்த ஓவரில் அபிஷேக் குரல் ஆட்டமிழக்க பின்னர் மீண்டும் 18வது ஓவர் வயசு கொண்டு வரப்பட்டார். இந்த ஆட்டத்தில் 11 டாட் பால்களை வீசிய அவர் வெறும் 3 பவுண்டரிகள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.